அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் தானா தேடி வராது வேதா. ஆனா வித்யாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை தவிர விட்டுட்டோம்னா அதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் வேற எதுவுமே இருக்க முடியாது. கல்யாணத்துக்கு நல்ல மாப்பிள்ள அமையறதே பெரிய விஷயமா இருக்கு. ரெண்டாவது கல்யாணத்துக்கு ஆதவ மாதிரி தங்கமான பையன் கிடைக்கிறது நம்ம செஞ்ச புண்ணியம். நாம தவம் இருந்தாலும் இப்படி ஒரு மாப்பிளைய கொண்டு வர முடியாது. இன்னும் என்ன யோசிக்க வேண்டியது இருக்கு வேதா? உனக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லையா? ஐயோ, என்னென்ன இப்படி கேக்குறீங்க? உங்களை நம்பாம வேற யார நான் நம்ப போறேன்? அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு இதுக்கு சம்மதம் சொல்லு வேதா. வித்யாவோட வாழ்க்கைக்கு நாங்க உத்தரவாதம் கொடுக்கறோம். எங்களை நம்பி நீ தைரியமா இறங்கலாம். ஆமா வேதா, வித்யாவோட வயசுக்கு எமோஷனலா முடிவெடுக்கிறா. நாம அனுபவத்தால முடிவெடுக்கிறோம். எப்பவுமே நாம அனுபவத்தால எடுக்கிற முடிவு தான் சரியா இருக்குமா? சரிங்க அண்ணா. அண்ணி நீங்களும் இவ்வளவு தூரம் சொல்றீங்க. நான் இத பத்தி யோசிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. சரிம்மா, நீ நிதானமா யோசி. உன் பையன் அருணும் இந்த இடத்த முடிச்சிடலான்னு நினைக்கிறான். அதையும் மனசுல வச்சுக்கோ. அவனுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும்? நேத்து இதே மாதிரி தான் ரோட்ல நம்ம அருணை தற்செயலா பார்த்தோம். அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிற அக்கறை அவனுக்கு நிறையவே இருக்குமா. ஆதவனை பத்தி சொன்னதுமே அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டாமா. அம்மா கிட்ட திரும்பவும் போய் பேசுங்க மாமா, அவங்க புரிஞ்சுக்குவாங்க மாமான்னு சொல்லி அவன் தான்மா சொன்னான். அவன் கொடுத்த நம்பிக்கையில தான்மா நாங்களும் வந்திருக்கோம். சரி வேதா, நீ பொறுமையா யோசிச்சுட்டு வீட்டுல கலந்து பேசி ஒரு நல்ல முடிவா சொல்லு. நாங்க வரோம். வாங்க. நாங்க போயிட்டு வரோம்மா. சார், சார். யாருங்க? வணக்கம்மா. இது தீனன் தம்பி வீடு தானே? ஆமா. தம்பி வீட்டுல இருக்காரா? குளிச்சிட்டு இருக்காரு. நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. என் பேரு தணிகைநாதன்மா. நான் ஒரு ஜோசியர். ஓ அப்படியா? அவர் உங்களை வீட்டுக்கு வர சொல்லி இருந்தாரா? இல்லம்மா, அவர் தான் என் ஆபீஸ்ல வந்து என்ன பார்த்தாரு. கிளம்பும் போது ஜாதக நோட்டை விட்டுட்டு வந்துட்டாரு. அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஓ சரி, உள்ள வாங்க. சரிம்மா. வாங்க வாங்க. சரிம்மா, உட்காருங்க. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். சரிம்மா. இந்தாங்க. நன்றிம்மா. நீங்க தான் கோமதி அம்மா? ஆமாங்க. உங்க வீட்டுக்காரருக்கு உங்க மேல ரொம்ப பாசம்மா.